ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு கம்பைலர் டிசைன்ல யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது கம்பைலர் டிசைன் யூனிட் 3 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சின்டாக்ஸ் டைரக்டர் டெஃபினிஷன்ஸ். ஸோ இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம செகண்ட் யூனிட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பேஸ்ட்ரியிலேயே ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி எழுத போறோம், அவ்வளவுதான். ஸோ அந்த பேஸ்ட்ரியில கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி எழுத போறோம். மித்தபடி எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் டைரக்டர் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். Syntax director definition is a generalization of context-free grammar in which each grammar production is associated with a set of semantic rules. So நான் சொன்னதான், இந்த கிராமர்ல ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கூடயுமே ஒரு ரூல்ஸ் வந்து சேர்த்து எழுதியிருப்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சில ரூல்ஸ் வந்து சேர்த்து எழுதியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எப்படி இருக்கும்னா a equal to f of b1 b2. இதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த டெஃபினிஷன் எதனா மட்டும் இது எழுதிக்கோங்க, மத்தபடி இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸ்ல வந்து ஆட்ரிபியூட்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்ல நம்பரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பாயிண்டர், இதை மாதிரி என்னனாலும் இருக்கலாம் அந்த ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இதான் நமக்கு முக்கியமானது. சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ், இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ், இப்படி ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு டைப்ஸை பொறுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மெத்தட் மாறும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ். ஸோ சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். The value of synthesized attribute at a node is computed from the value of attributes at the children of the node in the parse tree. ஸோ நம்ம எப்பவுமே பாக்குறதான். இப்போ ஒரு பேரண்ட் நோடு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துப்போம். ஸோ பார்ஸ் ட்ரீ நம்ம பாக்குறதே எடுத்துக்கலாம். இப்போ இ gives id plus idன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஈயோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும், இந்த சில்ட்ரனோட நோட்ல இருந்து தான் கிடைக்கும். ஸோ இந்த ஐடி, இந்த பிளஸ், இந்த ஐடி, இந்த மூணுமே நம்ம எவாலுவேட் பண்ணாதான் நமக்கு இந்த ஈயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ சைல்டோட ஆட்ரிபியூட்ஸ்ல இருந்து நமக்கு வேல்யூ கிடைச்சிச்சு, பேரண்ட்டுக்கு வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேரு சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ். அதான் சொல்லியிருக்காங்க, the value of synthesized attribute is computed from the value of attributes at the children of the node, ஓகேவா? ஸோ அந்த சில்ட்ரன் நோட்ல இருந்து நமக்கு வேல்யூ கிடைக்குது. இதுக்கு பேரு சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ். சரியா? இப்படி இந்த சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி அதுக்கு சின்டாக்ஸ் டைரக்டர் டெஃபினிஷன் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமர்லயே நீங்க தெரிஞ்சுக்கணும் அது வந்து சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்டா இல்ல இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்டா தெரிஞ்சுக்கணும். இப்போ சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட் தான் பார்த்திருக்கோம். அதுல என்ன சொன்னோம், நம்மளோட சைல்டோட வேல்யூல இருந்து நமக்கு பேரண்ட் வேல்யூ கெட் பண்ணோம்னா சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட். இதுல பாருங்களேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இ பிளஸ் டி. ஸோ இந்த இ பிளஸ் டி வேல்யூ தெரிஞ்சாதான் எனக்கு இந்த இ கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது மாதிரி இ மைனஸ் டி தெரிஞ்சாதான் இந்த இ கிடைக்கும். ஸோ இதுல எல்லாமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சிந்தசைஸ்டு ஆட்ரிபியூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி டெஃபினிஷன்ஸ் எழுதலாம் அதான் பார்க்க போறோம். ஸோ இதான் இந்த யூனிட்டோட பேசிக்ஸ். பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கீழ இருந்து ஆரம்பிங்க. ஸோ கீழே இந்த டிஜிட்னு இருக்க இடத்துல மட்டும் டிஜிட்டோட லெக்சிக்கல் வேல்யூ. ஸோ அதாவது இப்ப டிஜிட்டுங்கிறது இங்க ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அங்க இப்ப 5, 4 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட லெக்சிக்கல் டிஜிட்டோட லெக்சிக்கல் வேல்யூ தான் இந்த 5. ஸோ அதை தான் இங்க எடுத்து எழுத போறோம். ஸோ மித்த இந்த வேரியபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டாட் வேல்னு போட்டா போதும். ஸோ இப்போ ஈன்னு இருந்துச்சுன்னா இ டாட் வேல், ஓகேவா? ஸோ மித்தபடி எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இப்ப இ கிவ்ஸ் இ பிளஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ கிவ்ஸ் இ பிளஸ் டி. இந்த ஈயும் சேம் தான். ஸோ ரெண்டு ஈயுமே நமக்கு சேம் தான். ஆனா நம்ம இந்த இதுல இருந்து நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால நம்ம டிஃபரெண்டா காமிக்கணும். ஸோ அப்படி டிஃபரெண்டா காமிக்கணுங்கிறதுக்காக என்னோட சைல்ட்ல உள்ள ஈல நான் E1 போட்டுக்கிறேன். ஆனா இந்த ரெண்டுமே சேம் தான், ஓகேவா? ஸோ அதனால மட்டும் நான் E1 போட்டுக்கிறேன். ஸோ இப்படி எங்கேயாவது சைல்ட்லயும் பேரண்ட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது சைல்ட்ல 1ன்னு சேர்த்து எழுதிக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க E1 போட்டிருக்காங்க, இங்க E1 போட்டிருக்காங்க, இங்க T1, இங்க T1. ஸோ சைல்டும் பேரண்ட்டையும் டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்காக. சரி, இப்ப டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க லாஸ்ட்ல இருந்து எழுதுங்க. ஸோ இப்போ எஃபோட வேல்யூ அப்படின்னா எப்படி எழுதணும், எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு டிஜிட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டிஜிட்டோட லெக்சிக்கல் வேல்யூ பாருங்க, எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு டிஜிட் டாட் லெக்சிக்கல் வேல்யூ. ஸோ ஓகே, இவ்வளவுதான். இப்படி ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு டிஜிட் டாட் லெக்சிக்கல் வேல்யூ. மித்தபடி நம்ம எப்பயும் போல எழுதுறதான் பாருங்களேன். ஸோ எஃப் டாட் வேல் இதுக்கு எப்படி எழுதணும், எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு இ டாட் வேல். இங்க பிராக்கெட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல, பிராக்கெட் ஆப்ரேட்டர் கிடையாது, சிம்பிள்ஸ் தான். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல, சும்மா இ டாட் வேல் எல்லாம் போதும். நெக்ஸ்ட் அதே மாதிரி டி கிவ்ஸ் எஃப்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப டி டாட் வேல் ஈக்குவல் டு எஃப் டாட் வேல், சிம்பிள். நெக்ஸ்ட் டி கிவ்ஸ் T1 டிவைடட் பை எஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன எழுத போறீங்கன்னா,
t டாட் வேல் ஈக்குவல் டு t1 டாட் வேல் டிவைட் f டாட் வேல், அவ்வளவுதான். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த வேரியபிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் டாட் வேல்னு எழுதினா போதும். டிஜிட் ஐடி இதை மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட லெக்சிக்கல் வேல்யூன்னு எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஒன்னொன்னா எழுதிட்டே வரோம். கடைசியா நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிள்க்கு வந்துரும். ஸோ எஸ் கிவ் சினா இந்த எஸ்ல என்ன வரும், நமக்கு நம்மளோட அவுட்புட், இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வர அவுட்புட் வரும். ஸோ அந்த அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இங்க பிரிண்ட்னு போட்டு இ டாட் வேல். ஸோ இந்த ஈயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன் எஸ்ல. ஸோ அதுதான் பிரிண்ட் இ டாட் வேல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே நான் இந்த ரூலுக்கு நான் பண்ண போற ஆக்ஷன்ஸ். ஸோ இ கிவ்ஸ் இ1 பிளஸ் டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஈயோட வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்ண போறேன், இந்த இ1ஓட வேல்யூவையும் டியோட வேல்யூவும் ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் சிமாண்டிக் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்படிதான் அந்த டெஃபினேஷன் எழுதுறோம். ஸோ என்னது, டிஜிட்னு வந்தா மட்டும் அதோட லெக்சிக்கல் வேல்யூ எழுத போறீங்க. மித்தபடி எந்த இடத்துல வேரியபிள் வந்தாலுமே டாட் வேல்யூ மட்டும் எழுத போறீங்க. இது எதுக்கு, சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ்க்கு சின்டாக்ஸ் டைரக்டா டெஃபினேஷன் எழுதுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சைல்டுல இருந்து பேரண்ட்டுக்கு ஆட்ரிபியூட்ஸ் கெட் பண்ணணும். இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, the value of the inherited attribute can be computed from the value of attributes at the siblings and parent of the node. அதாவது இப்ப இப்படி இருக்கு. ஸோ இங்க ஒரு சைல்டு, இங்க ஒரு சைல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்னா எனக்கு இதோட வேல்யூ, இதோட ஆட்ரிபியூட்ஸ் வேணும்னா நான் அந்த பேரண்ட் வந்து நான் கெட் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா என்னோட சிப்ளிங்ஸ் வந்து நான் கெட் பண்ணிப்பேன். ஸோ இதான் இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ங்கிறது. ஒரு நோடோட ஆட்ரிபியூட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பேரண்ட் இருந்து கெட் பண்ணணும், இல்லைன்னா சிப்ளிங்ஸ் இருந்து கெட் பண்ணணும். இப்படி இருந்தா இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ். சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ்ல நம்ம பேரண்ட்டுக்கு சைல்ட்ல இருந்து கெட் பண்ணுவோம், இப்படி கெட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்படி இருந்தா இது சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ், இப்படி இருந்தா அது இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ். சிந்தசைஸ்னா நம்ம பேரண்ட்டுக்கு சைல்ட்ல இருந்து வேல்யூ கெட் பண்றோம். இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ்னா சைல்டு வந்து ஒன்னு பேரண்ட் இருந்து வரும், இல்லைன்னா சிப்ளிங்ஸ் இருந்து வரும். இது இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ்ல. சோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இது எப்படி நம்ம கிராமர்ல நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். சோ பாருங்க, ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமர் இப்ப இந்த இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ் வர்றதுல முக்காவாசி கிராமர் வந்து டைப்ஸ், டேட்டா டைப்ஸ் வச்சிருந்தாதான் இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ் வரும். ஓகேவா? சோ எப்படி வருதுன்னு பாருங்க. சோ இதுல எல்லாமே டி எல்லாமே டைப்ஸ். டைப்ஸ்னு டேட்டா டைப்ஸ். பாருங்க, இன்டிஜர், ஃப்ளோட் இது மாதிரி கொடுத்துருக்காங்களா. சோ எல்லாமே டைப்ஸ். சோ இப்படி இருக்க இடத்துல எல்லுங்கிறது வந்து லிஸ்ட். ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லுன்னு கொடுத்திருந்தாங்க லிஸ்ட், டீன்னு கொடுத்திருந்தாங்கன்னா டைப்ஸ். ஓகேவா? சோ இப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க லிஸ்ட. சோ டி எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டீயோட டேட்டா டைப் போட்டு அது எல்ல டிக்ளேர் பண்ணும். சோ இப்ப இன்ட் லிஸ்ட் இப்படி டிக்ளேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டீங்கிற டேட்டா டைப் போட்டு அந்த லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த லிஸ்டோட டேட்டா டைப் என்னதுங்கிறது இந்த டீயை பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? சோ அந்த லிஸ்ட் வந்து இன்டிஜரா இருக்குமா இல்ல ஸ்ட்ரிங்கா இருக்குமா அப்படிங்கிறது இந்த டீயோட வேல்யூ பொறுத்தா இருக்கு. ஸோ டி என்ன வேல்யூ வருது, இன்டிஜர் வருதா, ஃப்ளோட் வருதா, கேரக்டர் வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எல்லோட வேல்யூ டிட்டர்மைன் ஆகும். ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம், சிப்ளிங்ஸ் வந்து நம்ம வேல்யூ கெட் பண்றோம். ஸோ டீங்கிறது என்னோட சிப்ளிங், அந்த சிப்ளிங் வந்து நான் வேல்யூ கெட் பண்றேன். இது இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட். ஸோ இப்படி இருந்தா நம்ம எப்படி டெஃபினிஷன்ஸ் எழுத போறோம் அதை இப்ப பார்க்க போறோம். ஸோ புரிஞ்சா, ஒன்னு நான் சிப்ளிங்ஸ் வந்து கெட் பண்ணணும், இல்ல பேரண்ட் வந்து நான் என்னோட வேல்யூ கெட் பண்ணேன்னா அதுக்கு பேரு இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? சோ இப்ப அதுக்கு எப்படி ஆக்ஷன்ஸ் எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இங்க நம்ம என்ன பார்த்தோம், எல்லோட வேல்யூ வந்து எனக்கு டீயோட இதுல இருந்து கெட் ஆகுது. ஸோ அதான் இங்க எழுதியிருக்கேன். எல் டாட் இன்னும் வேற ஒன்றும் இன்ஹெரிட் ஆகுது. ஸோ இன்ஹெரிட் ஆகுதுங்கிற மென்ஷன் பண்ணிட்டு எல் டாட் இன்னு போட்டிருக்கோம். ஸோ எல் டாட் இன் ஈக்குவல் டு டி டாட் டைப். ஸோ இந்த டி என்ன டைப்பா இருக்கோ அதான் எனக்கு வருது, அதான் இன்ஹெரிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, டி கிவ்ஸ் இன்டிஜர். ஸோ டியோட டைப் வந்து இன்டிஜரா இருக்கலாம், இல்ல டியோட டைப் வந்து ஃப்ளோட்டா இருக்கலாம், இல்ல டியோட டைப் வந்து கேரக்டர் இருக்கலாம், டியோட டைப் வந்து டபுளா இருக்கலாம். ஸோ இதெல்லாமே அதே தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எல் கிவ்ஸ் எல்1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தா என்ன அர்த்தம், எனக்கு எல்1ஓட வேல்யூ வந்து இந்த எல் என்ன டைப்பா இருக்கோ அதுல தான் வருது. ஓகேவா? ஸோ இப்படி இன்ஹெரிட் ஆகுது, பேரண்ட் வந்து இன்ஹெரிட் ஆகுது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, எல்1 டாட் இன் ஈக்குவல் டு எல் டாட் இன். ஸோ இந்த எல் என்ன இன்ஹெரிட் பண்ணிருக்கோ அதான் எனக்கு இந்த எல்1லயும் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐடி. ஸோ இந்த ஐடியோட டைப்புமே நமக்கு எல்லோட டைப்ல இருந்து தான் வருது. ஓகேவா? ஸோ எல்லோ டைப்ல இருந்து தான் வருது. அதே மாதிரி இந்த ஐடிங்கிறது ஒரு வேரியபிள், அந்த ஐடிக்கு நம்ம ஒரு வேல்யூ என்டர் பண்ணணும், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. என்டர் டைப்னு போட்டு
ஐடி டாட் என்ட்ரி. ஸோ ஐடி டாட் என்ட்ரினா ஐடியோட வேல்யூ குறிக்குது. அதே மாதிரி அது என்ன டைப்ல இருக்கு, எல்லோட இன்ஹெரிட் என்ன இருக்கோ அந்த டைப்ல தான் இது இருக்கும். ஸோ எல் டாட் இன். ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததுலையும் எல் கிவ்ஸ் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஐடியோட என்ட்ரி, அதே மாதிரி இந்த ஐடியோட டைப் என்னவா இருக்கும், எல்லோட இன்ஹெரிட்டட். ஸோ என்டர் டைப்னு போட்டு ஐடி டாட் என்ட்ரி எல் டாட் இன்ஹெரிட்டட். ஸோ இவ்வளவுதான் இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ்க்கும். ஸோ நம்ம இதுல என்ன தெரிஞ்சிருக்கோம், ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ரூலுக்குமே நம்ம ஒரு டெஃபினிஷன் எழுதுறோம். இது பேர் வந்து செமான்டிக் ஆக்ஷன்ஸ். ஸோ இதுலயே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ், இன்னொன்னு வந்து இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ். சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்னா என்ன பண்றோம், சைல்டுல இருந்து நம்ம வேல்யூ கெட் பண்றோம். ஸோ சைல்டுகிட்ட இருந்து ஒரு பேரண்ட் வந்து வேல்யூ கெட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். இது இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ் என்ன பண்றாங்க, ஒன்னு பேரண்ட் இருந்து கெட் பண்ணணும், இல்லைன்னா சிப்ளிங்ஸ்ல இருந்து கெட் பண்ணணும். அப்படி இருந்தா இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ். இதுல வந்து மேக்ஸிமம் டேட்டா டைப்ஸ் வச்சு கிராமர் வந்தா அது இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மித்த கிராமர் நம்மளோட நார்மலா அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கும். இவ்வளவுதான் சின்டாக்ஸ் டைரக்டட் டெஃபினிஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.